வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா கருத்தலப்பை. கீரனூர் ஜாகிர்ராஜா எழுதிய குறு நாவல் தான் இந்த கருத்தலப்பை. இது கீரனூர் ஜாகிர்ராஜாவுடைய சொந்த பதிப்பான கீரனூர் புக்ஸ் வழியாக வெளிவந்திருக்கு. இதோடைய தற்போதைய விலை 150 ரூபாய். இனி வரும் பதிப்புகளில் விலை மாறலாம். நண்பர்களே, கீரனூர் ஜாகிர்ராஜா தமிழில் இஸ்லாமியர்களை பற்றி, இஸ்லாமியருடைய வாழ்க்கை பாடுகளை பற்றி எழுதுனது ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்களும் எழுதியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் முதல் இடம் வைக்கணும் அப்படின்னா தோப்பில் முகமது பிரான். அவர் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஏற்கனவே நம்ம அவருடைய படைப்புகளை போட்டிருக்கோம். அதே போல் நிறைய நாவல்களும் எழுதியிருக்காரு. சாய்வு நாற்காலி, இந்த மாதிரி நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக தமிழில் மிக முக்கியமான ஆளுமை, இஸ்லாமியருடைய வாழ்க்கை பாடுகள் எழுதினவர் யார் அப்படின்னா கீரனூர் ஜாகிர்ராஜா தான். இவர் பிறந்தது பழனிக்கு பக்கத்தில் கீரனூரில். தற்போதைய வாசம் எங்கே அப்படின்னா தஞ்சாவூரில். இவர் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் அதிகமான நாவல் எழுதியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ஜின்னாவின் டைரி, துருக்கி தொப்பி. இந்த துருக்கி தொப்பியை நம்மளே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே போல் 5-6 சிறுகதை தொகுப்புகள் போட்டிருக்காரு. 4-5 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. கனடா இலக்கிய தோட்ட விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இவருடைய இன்னொரு முக்கியமான படைப்பு தான் இந்த கருத்தலப்பை அப்படிங்கிறது. இந்த கருத்தலப்பை எதை மையப்படுத்தியிருக்கு அப்படின்னா இஸ்லாமியர்கள் உள்ள பாகுபாடுகள், 2 பிரிவுகளுக்குள்ள பாகுபாடுகள், அதே போல் அவங்க குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள், அதே போல் ஒரு படித்த வர்க்கம் இஸ்லாமியத்தில் எதிர்கேள்வி கேட்கும்போது இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த நாவலில் ஒரு 70 பக்கத்துக்குள்ளே அடக்கியிருக்காரு. அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்தலப்பை, முதல்ல லெப்பைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமியத்தில் உள்ள பிரிவு தான் இந்த லெப்பை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா ராவுத்தர் லெப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெப்பை யார் அப்படின்னா ஓதுறவங்க, இந்த மசூதியில் ஓதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் லெப்பை அப்படின்னு பேர். ராவுத்தர் என்ன அப்படின்னா இவங்களோட கொஞ்சம் கூடின வசதி உள்ளவங்க, எண்ணிக்கையில் அதிகமானவங்க. இந்த நாவல் பேசக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த ராவுத்தருக்கும் லெப்பைக்கும் இடையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சொல்கிறது தான் இந்த நாவலத்துடைய மையச்சரடு. அதுக்கடுத்து அந்த இஸ்லாமியத்தில் உள்ள முரண்பாடுகள் இருக்கு இல்லையா, உள் முரண்பாடுகள், அந்த இதை பற்றியும் பேசுகிறது தான் இந்த நாவல். இந்த கருத்தலப்பை இவன் யார் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையன், ஒரு 20 வயசு உள்ள பையன். இவனுக்கு அக்கா ஒன்று இருக்குது, ரொக்கையா அப்படின்னு பேர். அம்மா பேர் பாத்துமா. இவன் அப்பா அம்மா இருக்காங்க, இவனுடைய அக்கா, இந்த 4 பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. இவங்க லெப்பை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கருத்த லெப்பைக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த குதம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஆசான வாயில் உள்ள பிரச்சனை, அதில் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சண்முகா நதியில் இருக்கும்போது காலை கழுவிட்டு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கான். மேலே போகும்போது இந்த ஆற்றை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆற்று மேலே உள்ள பாலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். சே, அப்போ திடீர்னு நான் உடல் நோவு ஞாபகம் வருது. ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இதுக்கு கருணக்கிழங்கு லேகியம் சாப்பிட சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டாலும் முதல்ல தீருமா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆற்றை பார்க்குறான். ஆற்றை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே எங்கள் அம்மா சொல்லியிருக்கா ஆற்றுல பார்த்து போடான்னு, ஏன்னா 2-3 ஆட்கள் பழி வாங்கியிருக்கு இந்த நதி அப்படின்னு சொல்லி மெல்ல பார்த்து போய்கிட்டே இருந்துட்டு வீட்டு பக்கத்தில் உள்ள முருங்கை மரத்துக்கு போகிறான். அந்த முருங்கை மரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன அப்படின்னா இந்த முருங்கை மரம் விசேஷமான முருங்கை மரம், அங்கே உள்ள திண்டு. ஏன்னா வீட்டில் கோச்சுட்ட ஆம்பளை இங்கே தான் உட்காருவாங்க. இந்த வேதாளத்தை தேடி வீட்டில் உள்ள பொம்பளைலாம் கூட்டு போவாங்க. சில வேதாளங்கள் சமாதானமாகி போயிடும், சில வேதாளம் அங்கேயே இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் என்ன அகமது அப்படின்னு பேர் அவர் பேர் மிட்டாய் அகமது. பொண்டாட்டியோட கோச்சிட்டு இங்கேயே இருந்து பெருமண்டாக கடையே போட்டார். இருந்தாலும் மிட்டாய் விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் ராவுத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் லெப்பை. இவன் தான் வீட்டில் உள்ள என்ன செய்கிறான்னா ஓரளவு படித்தவனால எல்லாமே பார்த்து இவனுக்கு கோவம் வருது. ஏன் இந்த ராவுத்தர்கள் நம்ம லெப்பை மதிக்கிறே இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இன்னமும் என்ன செய்கிறான் அப்படின்னா தான் அக்கா ருக்கையா தான் இனத்திலேயே கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கல்யாணத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா தான் தங்கச்சி, அதாவது அக்கா ருக்கையா ஈசாக் அப்படிங்கிறவனுடைய தம்பிக்கு கொடுத்துருக்காங்க, பக்ருதீன் பேர். அந்த குடும்பத்துக்கு பேரே என்ன அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி குடும்பம் தான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய கைதை கட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வருது. ஏன் கோவம் வருது அப்படின்னா அந்த இஸ்லாமியத்திலேயே 4-5 வீடுகளுக்கு பேரே சொல்கிறாங்க. பூசணி லெப்ப வீடு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக பேர் பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பூசணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி பித்து லெப்ப வீடுன்னு பேர் அந்த வீட்டுக்கு பேர். இவங்க அக்காவை கட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு பேர் பித்து லெப்ப வீடு. ஏன் அப்படின்னா பித்து பிடிச்ச அளவினர் அங்கே நிறைய அதிகம், வம்சாவளியாக பித்து பிடிச்ச அலைகிறாங்க.
அவங்க அம்மா கூட ஒரு நாள் கோவப்படுது. ஏன்டா நீ இப்படி கோவப்படுற அப்படின்னே, உனக்கு தெரிஞ்சுன்னு நீ கட்டி கொடுத்த அப்படின்னு சண்டை போடுறான். என்ன சண்டை போடுறான் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, நீ ஏன் கேட்கல அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, அங்கே பரம்பரையே பித்தளை பெண் தான் பேர். ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சன்னியாசி சூபி வந்திருக்காரு தெருவில் வந்து. இந்த பித்தளை போய் குடும்பத்துக்காரங்க அந்த சூபி ஞானி வந்து தண்ணி கேட்டப்ப யாரோ ஒருத்தன் பிள்ளை படிக்கிறேன் வர்றான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க அடிக்கிற பார்த்து ஊர்க்காரன் பூரா அடிக்க ஆரம்பித்தான். அடித்தவொடனே அவர் நினச்சிட்டாருன்னா ஊரை விட்டு ஓடி போயிருக்காரு. போன பின்னாடி பார்த்தா இந்த பித்தளை போய் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பித்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வம்சாவளியில் ஒரு ஆளுக்காவது பித்து பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் அந்த குடும்பத்துக்கு பேரே பித்தளைப்ப, உனக்கு தெரியாதாம்மா, நீ ஏன் கொண்டை நம்ம தங்கச்சி இருக்கோ கொடுத்த அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு தாங்க முடியல. என்ன செய்கிறது, அவங்க அண்ணன் வந்து அடம் பிடிச்சி வந்து கூட்டு போயிட்டானே. அதாவது அவங்க அண்ணன் ஈசா கணிச்சிருக்கான்னா இந்த ருக்கையா பார்த்துட்டு எப்படியாவது வந்து அவங்க அம்மா பார்த்து மாட்ட கேட்குறான், உன் பிள்ளைய கொடு, என் வீடு வந்து பரம்பரையாக வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் என் தம்பி அப்படிப்பட்டேன் கிடையாது. நான் வந்து எனக்கு உன் மகளை கேட்கல, என் தம்பிக்கு தான் கேட்டேன், எங்களுக்கு வசதி இருக்குது குடுன்னு கெஞ்சினான். இப்போ கருத்தில் போய்ட்டு அம்மா என்ன சொல்கிறேன்னா, அதை எப்படி நான் கொடுக்க முடியும், நீங்களாம் பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்டோடனே அவன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, பித்து பிடிச்ச தான் தம்பிக்கு ருக்கையாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ருக்கையாவை தான் அனுபவிக்கலான்னு ஒரு உள்ளூர ஒரு ஆசை. இதை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு மனசை மாற்றி கடைசியில் தான் தம்பிக்கு கட்டி கொடுத்துனான். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க அம்மா சொல்கிறா, அவன் பையன் பக்ரீதனுக்கு கல்யாணத்தன்னைக்கு எப்படி மட்டும் பைத்தியம் முடிக்காமல் போச்சு, அன்றைக்கி மாப்பிள்ளை மாதிரி ஜம்ப்புன்னு இருந்தானே, நம்ம இப்படி ஏமாற்றிட்டாங்களே, நான் கொண்டு போய் தள்ளிட்டேனே அப்படின்னு சொல்கிற ஏக்கம் அவளுக்கு இருக்குது. எப்படியாவது ருக்கையாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துடாதா அப்படின்னு சொல்லி இந்த கருத்தில் போய் போராடிக்கிட்டு இருக்கான். இந்த கதை முழுசுமே என்ன அப்படின்னா, கருத்தலைப்பையுடைய சுற்றி, குடும்பத்தை சுற்றி, அவன் சமூகத்தை சுற்றி, அவன் கேட்கக்கூடிய கேள்விகளை சுற்றி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெப்பைகளுக்கும் ராவுத்தருக்கும் இடையே உள்ள பெரிய பிரச்சனை. அகமது கனி அப்படிங்கிற ஒரு ராவுத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் வைக்கிற ராவுத்தர் அன்கோலை இந்த லெப்பைகளையும் வேலை செய்திருக்காரு. கீழ்நிலை பணிகளுக்கு மட்டும் தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு, மதிக்கவே மாட்டுறாரு. லெப்பைகள் வந்து எப்போவுமே தான் சொன்னால் ஏன்னு கூப்பிட்டா ஓடி வந்து கை கட்டி சேவகம் பண்ணுற ஆளாக தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த ராவுத்தர் தான் கருத்தில் போய் அப்பா வேலை பார்க்குறாரு. இவன் சொல்கிறான், நீ ஏன் அங்கே போய் வேலை பார்க்குற, நம்மளத்தையும் மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் கேட்க மாட்டுறாரு. வேறு வழி இல்லையா, வாழ்வாதாரம் கிடையாது. இவங்க அம்மா கூட அதே அகமது கனி அப்படிங்கிற ராவுத்தர் வீட்டுக்கு தான் முறுக்கு சுட்டு வியாபாரம் பண்ணி பழகுது. டெய்லி அண்டாவாக வியாபாரம் பண்ணுது. எப்படி அப்படின்னா, ஒரு அண்டாவுக்கு 1000 முறுக்குங்கிற கணக்கு, அதன்படி தான் அந்த முறுக்கை விற்கிறாங்க. ஒரு நாள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இவன் அகமது நினைச்சிடான்னா, அந்த கருத்தில் போய் நினைச்சிடான்னா எண்ணி பார்த்து உள்ளே வைக்கிறான். 1070 முறுக்கு இருக்குது. ஏமா ஒரு அண்டாவுக்கு ஒரு நாளைக்கு அவன் 70 முறுக்கு வந்து ஏமாத்துறாங்க, நீ ஏன் இதை கேட்க மாட்டேற அப்படிங்கன்னா எங்கள் அம்மா சண்டைக்கு வருது. போடா, பெரிய பெரிய முதலாளிகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படிங்குது. இவனுக்கு தாங்க முடியல. தான் வாழ்நாள் கனவே என்ன அப்படின்னா, ராவுத்தர் அன்கோ மாதிரி நம்ம லெப்பை அன்கோன்னு ஒரு கோ வைக்கணும், அதில் வந்து நம்ம ஆட்கள் அப்புறம் வேலைக்கு சேர்க்கணும், ஹிந்தி படிச்சுன்னு வேலை சேர்த்துக்கணும். நம்ம ஆட்கள் ஹிந்தி படித்தா நேரம் வெளிநாடுலாம் போய் பார்த்துருப்பானே, தாஜ்மஹால் போயிருப்பான், எல்லாம் போயிருப்பானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு பெரிய கனவே இருக்குது. இந்த நாவலுடைய நடுவில் ஒரு வரி வருது. என்ன அப்படின்னா, அந்த கருத்தில் போய் ஒரு பெரிய கணத்தை பக்கத்தில் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னால் எதையுமே ஜீரணிக்க முடியல, இவங்களை சமாளிக்க முடியல. இப்போ ராவுத்தருக்கும் அந்த லெப்பைக்கும் ஒரு பாராளுமன்ற தொகுதி மாதிரி ஒரு பெரிய தேர்தல் வரும்போது எப்பயுமே வந்து லெப்பைகளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா எண்ணிக்கை கம்மி, ராவுத்தரும் ஜெயிப்பான். இப்படி இருக்கும்போது இந்த லெப்பைகள்லேருந்து ஒரு ஆள் போட்டிக்கு நிற்கிறாரு, அந்த உறுப்பினர் போட்டிக்கு. அதையே அவங்களால தாங்க முடியல. இவன் எப்படி நின்னா, இவன்கிட்ட ஓட்டே விழுகாதே அப்படின்னு நினைக்கும் போது 9 ஓட்டு விழுந்துருது. இவன் இருக்கிறதே 8 பேர் தான், எப்படி 9 ஆள் ஓட்டு போனான்? அப்போ நம்மளால் எவனோ ஒருத்தன் ஓட்டு போட்டிருக்கானா சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இப்படி இவங்களை சமாளிக்க முடியல. தான் அக்கா ருக்கையா வந்து இப்படி போய் மாட்டிக்கிட்டாலே, இவளை ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகளோட வாழ்க்கை தான் இப்படி சீரழியுதே. வாழ்க்கையில் வந்து என்னமோ நம்ம சொல்கிறோம், கடவுளுங்கிறோம், அதுங்கிற இதுங்கிறோம், ஆனால் பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல் எடுத்து கிணத்துல போடுறான். டம்முன்னு சத்தம் கேட்டு அடங்குது. ஒரு சாதாரண கல். இவங்கெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை வந்து பெரிய கடல் போன்றது அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கைங்கிற ஒரு சிற்றாறு. அந்த சிற்றாரை கடக்கிறக்கே பெண்களுக்கு இந்த அளவுக்கு சீரணியம் நம்ம வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிற மாதிரி இருக்கே வாழ்க்கை. வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் கிணத்துல விழுற கல் கூட டம்முன்னு சவுண்டு கேட்டு தான் இருப்பை அடையாளப்படுத்துது. ஆனால் என்னால் என்னோடய இருப்பை ஒன்றுமே செய்ய முடியலையே, இவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கருத்தலப்பைக்கு ஒரு ஆசை இருக்குது. இஸ்லாமிய மதத்தில் நபிகள் நாயகத்துக்கு உருவம் கிடையாது, அவர் வந்து ஃபோட்டோ கிடையாது, ஓவியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலேயே அவங்க நினச்சுவாங்கன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து இசையை வெறுப்பாங்க, ஓவியத்தை வெறுப்பாங்க, சொல்லப்போனால் கலைகள் எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனால்
இவனுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருதுன்னா, நபிகள் நாயகத்துடைய உருவத்தை நம்ம வரையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போது தான் அப்பாவை பெற்ற பாட்டி ராது அவங்கள்ட்ட போய் கேட்குறான், ஏம்மா நபி எப்படி இருப்பார் அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, டேய் நம்ம வந்து திருக்குறானில் ஒரு வசனம் இருக்குடா, அந்த வசனத்தை படிச்சுட்டு தூங்கினோம்னா கனவுல நபிமாருடைய உருவம் தெரியும்டா, ரசூலோட உருவம் தெரியுங்கிறா. உடனே இவன் கேட்குறான், சரி நீ தான் அதை பண்ணியிருப்பல எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கனவுல கண்டது அப்புறம் வரிசைக்காக சொல்லுது. இவன் என்ன செய்றான்னா அதை ஓவியமாக வரைஞ்சி அந்த ஊரில் மிட்டாய் விற்கிறான் இல்லையா அகமது, அவன்கிட்ட போய் எனக்கு எப்படியாவது இதை களிமண்ணில் சிலையாக செஞ்சு கொடுங்கிறான். அவனுக்கு பயங்கர பதட்டம் வந்துடுது. ஊருக்கு தெரிஞ்சது நம்மளை அடித்தே கொண்டு விடாங்க, நீ லெப்ப வேற, உனக்கு வந்து என்ன செய்யலாம் கபரில் இடமே தரமாட்டாங்க, அதாவது புதைக்கிறதுக்கு இடம் கூட தரமாட்டாங்க, பார்த்துக்கோ அப்படிங்கிறான். எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுறா அப்படிங்கிறான். இவனுக்கு கருத்தில் பிக்கி எப்பயுமே வித்தியாசமாக செய்யணும்னு ஆசை. எல்லோரும் பூனை செஞ்சு கொடு, நாய் செஞ்சு கொடு இந்த மிட்டாயில் அப்படின்னு கேட்டப்ப இவன் மட்டும் தான் முதல்ல சைத்தான் செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்கான். சைத்தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு உனக்கு ஆசை. அதுக்காகவே அந்த அகமது நினச்சிக்கான்னா கருப்பு மிட்டாய் வெள்ளை மிட்டாய் ரெண்டாம் ஜாயின் பண்ணி வாயை மூக்கை கோணலை வச்சு காதை வச்சு கொம்பு வச்சு சைத்தான்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான். இப்போ அவன் சொல்கிறான், டேய் சைத்தானை செஞ்சு கொடுத்த ரைட்டு, இப்போ ரசூலுடைய உருவத்தை கேட்குறடா அது எப்படா முடியும் அப்படின்னு கேட்டப்ப கெஞ்சி கூத்தாடி கேட்குறான். அவன் நினச்சினான்னா இவன் வரைஞ்சி கொடுத்த அந்த படத்தை பார்த்து ரசூலோட உருவம், அதாவது நபிகள் நாயகத்துடைய உருவத்தை வரைஞ்சி கையில் கொடுத்துட்றான். இதை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உருவத்தை எடுத்து வரும்போது சோடு மழை பெய்யுது, இவன் மேலே கல் மாறி மாறி உழுகுது. அத்தோடு அந்த கதை முடியுது. இதுக்கு ஹெச்.சி. ரசூல் கவிஞர் எழுதியிருக்காரு, இது இஸ்லாமிய கோட்பாட்டின் மீது விழுந்த ஒரு கேள்வி. எதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் நிராகரிக்குதோ, எப்படிலாம் வந்து இது இருந்தால் நல்லா இருக்குமோ அதை பூரா அந்த இஸ்லாமிய சமூகம் நிராகரிக்குது, அதை நோக்கிய ஒரு முற்போக்கான கேள்வி தான் அந்த கேள்வி அப்படின்னு சொல்லி ஹெச்.சி. ரசூல் சொல்கிறாரு. ரசூலுடைய ஒரு கவிதைக்கு தான் இஸ்லாமிய சமுதாயமே சேர்ந்து ரசூல் வந்து விரட்டி பிடிக்குது. என்ன அப்படின்னா, ஆண் தன்மையும் இல்லாமல் பெண் தன்மையும் இல்லாமல் என் இறைவனை, ஆண் தன்மையும் இல்லாத பெண் தன்மையும் இல்லாத என் இறைவனை எப்படி அழைப்பேன் என் கன்னி தமிழில் அப்படின்னு கேள்வி கேட்டார் ரசூல் கவிஞர். அதுக்கு தான் அவரை ஊர் விளக்கம் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட போயிட்டாங்க. இது வந்து இலக்கியத்தில் சர்வசாதாரணம். ஏன் அப்படின்னா இதே பிரச்சனை வந்து ஜோடி குரூஸுக்கு வந்தது. அவர் எழுதின ஆழிசூழல் உலகில் வந்து தான் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாயத்துடைய கோட்பாடுகளை நிறைய இதை கேள்வி கேட்டுப்பார். அதுக்காக வந்து அவரை தூக்கி ஊர்வலகம் பண்ண ஆரம்பித்தாங்க ஜோடி குரூஸ் வந்து. அதே போல தான் இந்த புத்தகமும் இஸ்லாமிய கோட்பாடுகள் மேலும் வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில் உள்ள சில சிக்கல்களையும் எதிர்கேள்வி கேட்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. வெறும் 70 பக்கம்தான், அருமையான புத்தகம். இதே போல் நிறைய புத்தகம் 10 நாவல் எழுதியிருக்காரு. கீரனூர் ஜாயிராஜாவுடைய புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 நாவல்கள் 5-6 சிறுகதை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. அத்தனை படைப்புகளும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் அவர்கிட்ட சொல்லி அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போடுற வீடியோவில் உள்ள மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒரு சில எழுத்தாளர்களுக்கு என்னுடைய தொடர்பு உண்டு. அந்த வகையில் கீரனூர் ஜாயராஜாவும் எனக்கு தொடர்பு உண்டு. வாங்கி படிக்க வேண்டிய மிக முக்கிய புத்தகம் கருத்தலப்பை. நன்றி, வணக்கம்.